ஸ்ரீ பண்டரிபுர மாஹாத்மியம் பாகவதர்கள் கூறினார்கள், ஆன்மீக குருக்களில் சிறந்தவரே, தயவு செய்து எனக்கு பண்டரி திருத்தலத்தின் பெருமைகளை கூறுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தனது இடுப்பின் தாமரை கரங்களுடன் வசிக்கிறார். அவர் தனது பக்தர்களின் வட்டத்தில் எப்போதும் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதில் ஈடுபட்டார். இந்த கலியுகத்தில் பல விதமான பொழுதுபோக்குகளை விளையாடுவது அவரின் வழக்கமாகும். ஸ்ரீ சத்குரு கூறினார், பண்டரி போன்ற ஒரு புலம் இதுவரை இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. பாண்டுரங்கனுக்கு இணையான கடவுள் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. சந்திரபாகா நதிக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. புண்டரீகனுக்கு இணையான பக்தன் இருந்ததில்லை, இருக்கவும் மாட்டான். ஒரு சிறந்த வைணவரான புண்டரீகன் என்ற ஒரு குறிப்பிட்ட பிராமணர் ஒருவர் இருந்தார். அவர் தனது தந்தை, தாய் மற்றும் மனைவியுடன் புனித திருத்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார். தந்தை, தாய் வயதானவர்களாகவும் சோர்வாகவும் இருந்தார்கள். மனைவி மிகவும் துயரத்தில் இருந்தார். பிராமணர்களில் சிறந்தவர்களால் பயணத்தில் அவர்களுடன் செல்ல முடியவில்லை. அவர்கள் சந்திரபாகா நதிக்கரைக்கு சென்று குக்குட என்ற பெரிய முனிவரை சந்தித்தனர். குக்குட முனிவரை சந்தித்த அவர்கள் அப்படியே அவரை கண்டு பயபக்தியுடன் வணங்கினர். பிராமணரே, தயவு செய்து இங்கு வாழ்ந்து உங்கள் முன்னோர்களுக்கு பக்தி தொண்டு செய்யுங்கள். எல்லா புனித திருத்தலங்களிலும் தந்தையின் பாதங்களின் புனித திருத்தலமே மிகவும் பலன் தரக்கூடியது. முனிவர் இவ்வாறு கூறியதும் பிராமணர் தலை குனிந்தார். அவர் தனது மனைவியுடன் தொடர்ந்து தனது தந்தை, தாய்க்கு சேவை செய்தார். பெற்றோர் மீது பக்தி கொண்ட புண்டரீகனை பார்க்க பிரபஞ்சத்தின் இறைவன் விரும்பினார். துவாரகையின் அதிபதியான ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி தேவியுடன் அங்கு வந்தார். அவர் விரும்பிய இருக்கையை அவருக்கு கொடுத்த பிறகு அவர் தனது தந்தைக்கு தனது சேவையை முடித்தார். சம்பிரதாயப்படி வந்திறங்கிய இறைவனை வழிபட்டார். கூப்பிய திருக்கரங்களுடன் பிராமணர் அவரிடம் அவர் யார் என்று வினவினார். நான் துவாரகை நகரின் அதிபதி என்றார் பரமபுருஷ பகவான். அவர் இறைவனை அடையாளம் கண்டுகொண்டதும் அவர் விழிகளில் விழிநீர் வழிந்தன. புண்டரீகனும் அன்பால் திணறிய குரலில் அவரை பாராட்டினார். புண்டரீகர் கூறினார், நல்லொழுக்கம் உள்ளவர்களின் ஜோடி கண்கள் தேவதைகளின் தங்குமிடமாகும். மேலும் அவை தாமரை போன்ற புதிய உறுப்புகளின் அழகை கண்டு களிக்கின்றன. கருணை கடலே, தமது இடுப்பில் தமது திருக்கரங்களை வைத்து செங்கலில் நிற்கும் இறைவனே, தம்மை வணங்குகிறேன். அவர் நெற்றியில் முத்திரை அணிந்திருந்தார். பளபளக்கும் கௌஸ்துப ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்டார். மீன் வடிவ காதணிகளை திருச்செவிகளில் அணிந்திருந்தார். அவர் மெதுவாக புன்னகைத்தார். கருணை நிறைந்த விழிகளை உடைய மஞ்சள் நிற பட்டாடைகளை அணிந்திருப்பவரை வணங்குகிறேன். அவர் எப்போதும் பக்தர்களுடன் மகிழ்ச்சியுடன் நடனமாடினார் மற்றும் மகிழ்ச்சியான வேங்குழல், வீணை மற்றும் மிருதங்கங்களுடன் பாடினார். முனிவர்களின் மனதை மயக்குபவரும் இறந்தவர்களுக்கு விடுதலை அளிப்பவருமான அந்த முகுந்தனை வணங்குகிறேன். எப்போதும் தேவியர் ருக்மிணி, சத்யபாமா அவர் அருகில் திருவருள் புரிய அவரோ பொக்கிஷங்களின் புதையலாவார். வைணதேயரால் வழிபடப்பட்டு காற்று கடவுளின் மைந்தனால் சேவை செய்யப்பட்ட அந்த நகரத்தை நான் வணங்குகிறேன். விநாயகர், துர்க்கை, மகேசர் மற்றும் அனைத்து தெய்வங்களும் ஒரே பரமபுருஷ பகவானையே வணங்குகிறார்கள். நித்திய பேரின்பத்தின் திரு உருவமான மனிதர்களின் அடைக்கலமான பரம பிரம்மனின் வெள்ளை முகத்தை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், பரமபுருஷனான புண்டரீகர் இயற்றிய பாடலை கேட்டதும் பெரிய விழிகளை உடைய தாமரை போன்ற பகவான் தன் பக்தர்களிடம் பேசலானார். பிராமணர்களில் சிறந்தவரே, தயை கூர்ந்து என்னிடம் ஒரு வரம் கேளுங்கள். நான் தங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவேன். தங்கள் நீதியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீதியே மகிழ்ச்சியின் வழியாகும். புண்டரீகர் கூறினார், நீதிமான்களே, மதத்தின் பாதுகாவலரே,
தாங்கள் மதத்தில் திருப்தி அடைந்தால் சந்திரனுடனும் சூரியனுடனும் இங்கு தங்கி எனக்கு தமது தரிசனம் கொடுப்பீராக. தமது பக்தர்கள் வந்து சென்றுள்ளனர். தாங்கள் ஆனந்தத்தின் சுவையின் உருவமாக இருக்கிறீர்கள். செழிப்பின் ஆண்டவரே, தம்மை தரிசனம் செய்வதன் மூலம் அவர்கள் உயர்ந்த மகிழ்ச்சியை அடையட்டும். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஸ்ரீ வைகுந்தத்தின் அதிபதியான ஸ்ரீ விஷ்ணு பகவானை இவ்வாறு வேண்டிக் கொண்ட போது, இவ்வாறு தன் பக்தர்களிடம் அன்பாக இருப்பவர் அங்கே தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார். கலியுகத்தில் பண்டரிநாதரை தரிசிப்பவர்கள் தற்செயலாக அல்லது பக்தி மூலம் நீங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தில் உயர்வு, வெள்ளை நிறத்தின் அருளால் ஆண்கள் நிச்சயமாக அதை அடைகிறார்கள். யோகத்தின் பாதுகாப்பை சுமந்து கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது பக்தர்களின் இறுதி இலக்கு இங்குள்ள ஒரு செங்கல் சுவரில் தனது மனைவி ரகுமாயியுடன் விட்டல பெருமாள் தங்கியிருக்கிறார். சரணடைந்தவர்களை உருவாக்கும் வெண்ணிற இறைவனிடம் அடைக்கலமாக இருப்பவர் யார்? பல்வேறு துன்பங்கள் நிறைந்த இவ்வுலகில் தன் பக்தர்களிடம் அன்பாக இருப்பவர் அதிர்ஷ்டசாலி. நாயகியான தேவி ரகுமாயியுடன் இணைந்து செங்கலின் மீது பக்தர்களை காத்தருள்வார் நம் பாண்டுரங்கன். பண்டரிபுர மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.